எல்லாம் வல்ல இறைவனையும் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வணங்கி இன்று சீரும் சிறப்புமாக இந்த விழா நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருக்கும் ஓம் உலகநாதன் ஐயா அவர்களையும் கணியர் ராஜசேகர் ஐயா அவர்களையும் மனமாற பாராட்டி இந்த ஜோதிடம் வளர்வதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இவர்களுடைய பணி மேன்மேலும் வளர வேண்டும் என்று கூறி இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாஸ்துவில் ஒரு சிறு பகுதி சல்லியம் அப்படிங்கிறத பற்றி உங்களிடையே ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்னைக்கு ஜோதிடமும் வாஸ்துவும் இணைந்துதான் செயல்படும். ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து கிடையாது, வாஸ்து இல்லாமல் ஜோதிடம் கிடையாது. ஏன்னா இது ரெண்டும் இணைந்து தான் செயல்படும். விதியும் மதியும் இணைந்தே செயல்படும். விதி வழியே மதி செல்லும். அப்போ ஒவ்வொருவருக்கும் எப்படி வீடு அமையும், எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகளை பொறுத்தே அவர்களுடைய வீடு அமையும். அப்போ அந்த வீடு ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக உள்ளதா அல்லது ஒரு சில தீய பலன்களை தரக்கூடியதா, எப்படி நமக்கு அமைகிறது, எதனால் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் எல்லா கிரகங்களோடும் ராகு கேது தொடர்பு பெற்றால் அந்த கிரகங்களுக்குரிய பகுதிகள் அந்த வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், புதன், சனி, இந்த 7 கிரகங்களோடு ராகு கேது யார் யாருக்கெல்லாம் இணைந்துள்ளதோ அவர்களுக்கு இந்த 7 கிரகத்தினுடைய திசைகள் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு வீட்டில் 4 திசைகள் 4 மூலைகள் சரியாக அமைய வேண்டும். அப்போ இந்த மூலைகள் 4 திசைகள் யார் யாருக்கெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகம் எந்த கிரகத்தோட சேர்ந்துள்ளதோ அந்த கிரகத்திற்குடைய திசை பாதிக்கப்பட்டு இருக்கும். அப்போ அந்த திசைக்குரிய பலன்கள் நமக்கு தடைபடும். அப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு வீட்டை நம்ம கரெக்டாக அமைச்சிக்கணும். அப்போ 4 மூலைகள் 4 திசைகள் சரியாக இருந்தால் அந்த வீடு நல்ல பலனை கொடுக்கும். ஒருத்தர் வீடு நல்ல முறையில் கட்டியிருக்காரு, 4 திசைகள் கரெக்டாக இருக்கு, மனையடி சரியாக இருக்கு, குழிக்கணக்கு சரியாக இருக்கு, எல்லாம் சரியாக இருந்தோம், பலன் இல்லை அப்படின்னா அந்த பூமியில் உள்ள சல்லியங்கள் பலன் தருகிறது என்று அர்த்தம். பூமியில் உள்ள சல்லியங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியில் மறைந்து இருக்கக்கூடிய பொருள்கள், அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், எலும்பு மண்டையோடாக இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி எந்த பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப எந்த மாதிரி பொருள் இருக்கின்றதோ அதற்கு ஏற்ற வகையில் அங்க பலன் வரும். இதுல நல்ல பொருள்கள் இருந்தால் நன்மையான பலன்களும், தீய பொருள் இருந்தால் தீய பலன்களும் ஏற்படும். இதை நம்ம ஒரு வீடு பேஸ்மெண்ட் அமைக்கும் பொழுது சட்டுக்கான நம்ம அந்த புதவடை போடுவாங்க. கல்லுக்கட்டு கட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது பில்லர் போடுவதாக இருந்தாலும் அந்த சட்டு கிடைக்கக்கூடிய வரைக்கும் ஆழத்தை நோண்டுவாங்க. அப்ப நோண்டும் போதே கவனமாக பார்த்தோம்னா அந்த பள்ளத்தில் இருந்து என்ன பொருள்கள் நமக்கு வருகிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதை வச்சு நம்ம இப்ப பலன்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு அதில் கரிக்கட்டைகள் இருந்ததுன்னா அந்த வீட்டை கட்டக்கூடிய குடும்ப தலைவனுக்கு நோய்கள் ஏற்படும். உமி, விறகு இந்த மாதிரி ஏற்பட்டால் பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும். சிப்பிகள், அந்த வீட்டில் சிப்பிகள் இருந்ததுன்னா சுற்றத்தாருக்கு பாதிப்புகள் ஏற்படும். எறும்பு, தேல், கரையான், கபால எலும்பு இதெல்லாம் இருந்ததுன்னா அங்க குலவிருத்தியை தடை செய்யும். வண்டு, நகம், மயிர் போன்றவை இருந்தால் அந்த மனையில் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். மணல் வெளிப்பட்டால் பொருட்கள் சேதமடையும். மண்டையோடு, பானையோடு, மரப்பட்டை இதெல்லாம் இருந்தால், சாம்பல் இதெல்லாம் இருந்தால் அங்கு தீய பலன்களை கொடுக்கும். கருங்கல், எலும்பு இதெல்லாம் இருந்தால் குடும்ப தலைவன் தலைவியினுடைய உடல் நலம் பாதிக்கும்.
பாம்பு, எலி, ஓணான் இதெல்லாம் இருந்ததுன்னா கௌரவம், அந்தஸ்து பாதிக்கும். பல் எலும்பு அதில் இருந்தால் எதிர்பாராத துர்மரணங்களும் தீவினைகளும் சூழ்ந்து வளர்ச்சியை தடை பண்ணும். பசுவின் கொம்பு, தவளை, ரத்தினங்கள், மணிகள், செல்வங்கள் இருந்தால் அதிகமான நன்மைகள் ஏற்படும். பசுவின் கொம்பு, தவளை, ரத்தனம்லாம் இருந்ததுன்னா நல்ல நன்மைகள் ஏற்படும். பொன், செம்பு, வெள்ளி இது போன்ற ஆபரணங்கள் கிடைத்தால் அதிகமான நன்மை, வளர்ச்சி, செல்வம், செல்வாக்கு, ஆயுள், ஆரோக்கியத்தோட வாழ்வார்கள். இரும்பு, ஈயம், பித்தாளை இருந்தால் மத்தியமமான பலன்கள் கிடைக்கும். கல், செங்கல் இது போன்றவைகள் இருந்தால் கன்றுகாலினா ஆடு மாடுகள், வண்டி வாகனங்கள் பெருகும், செல்வம் சேரும், பொருள் சேர்க்கை ஏற்படும், புத்திரர்கள் உண்டாவார்கள். அப்ப செங்கல்லாம் கிடைச்சதுன்னா நல்ல பலன் தான் அப்படின்னு சொல்றான். தவளை இருந்ததுன்னா மிகுதியான வருமானங்கள், செல்வாக்கு ஏற்படும். நண்டு இது போன்றவை இருந்தால் மிகுந்த பாக்கியம் உண்டாகும். தானியங்கள் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம். அப்ப இதெல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய சல்லியங்களால் ஏற்படக்கூடிய பலன். அப்ப இந்த பலனை நம்ம இப்ப கட்டி முடிச்ச வீட்டில் போய் சல்லியம் இருக்குதா இல்லையான்னு எப்படி பார்க்கறது? கட்டின வீட்டுக்கு நம்ம எப்படி சல்லியத்தை பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டி முடிச்ச ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டினுடைய நீள அகலத்தை பெருக்கிறீங்க, அந்த நீள அகலத்தோடு 28 கூட்டுறீங்க, 16ஆல வகுக்கிறீங்க. இந்த 16ஆல வகுத்து உங்களுக்கு மீதி என்ன வருதோ 1ல இருந்து 16 வரைக்கும் உள்ள நம்பர் கிடைக்கும். அதுல எந்த நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பருக்குரிய பொருள் அந்த வீட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு மீதி 1 வந்தால் தலை ஓடு, அதாவது மண்டை ஓடு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2 வந்தால் எலும்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 3 வந்தால் அங்க சாம்பல் இது போன்ற பொருள்கள் அங்க கிடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4 வந்தால் ஓடுகள், அதாவது வீட்டு ஓடு, பழைய ஓடுகள் இருக்கும். 5 வந்தால் விறகு கட்டைகள் இருக்கும். 6 வந்தால் தெய்வ அம்சம் உண்டு. 7 வந்தால் சாம்பலும் கரிகளும் இருக்கும். 8 வந்தால் கரி, அதாவது பழைய கறிக்கொட்டைகள் எல்லாம் இருக்கும். 9 வந்தால் அந்த இடம் மயான பூமியாக இருக்கும். அங்க சவம் கூட அந்த வீட்டில் இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 10 வந்ததுன்னா தானியங்கள் கிடைக்கும். 11 வந்ததுன்னா பொன் பொருள் கிடைக்கும், தங்கம், வெள்ளி, பொன் பொருள் கிடைக்கும். 12 வந்தால் கருங்கல் இருக்கும். 13 வந்தால் தவளைகள் கிடைக்கும். 14 வந்தால் பசுவின் கொம்பு இருக்கும். 15 வந்தால் நாய் எலும்பு கிடைக்கும். 16 வந்தால் மதமதக்கா சால், பெரிய பானை, அந்த காலத்திலலாம் பானையில சால்ல பொருள் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி சால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு இடத்துல சல்லியம் கண்டுபிடிக்கிறதுல நிறைய நட்சத்திரங்களை வைத்து சல்லியம் கண்டுபிடிக்கிற மெத்தட் இருக்குது. பல முறைகள் இருக்கு சல்லியம் கண்டுபிடிக்கிறதுல. இது ஒரு எளிமையான முறை. இந்த முறையை பயன்படுத்தி அந்த இடத்துல சல்லியம் இருக்கின்றதா இல்லையான்னு நம்ம பார்த்தரலாம். இப்ப புதுசா நம்ம ஆரம்பிக்கிற வீட்டுக்கு நம்ம அந்த மண்ணில் தீய சல்லியங்கள் இருந்ததுன்னா ஒரு 6 அடி அளவுக்கு மண்ணை அப்புறப்படுத்திட்டு புதிய மண்ணை நல்ல மண்ணாக கொட்டிட்டு அந்த இடத்துல வீட்டை நம்ம பேஸ்மெண்ட்டை நல்லா தயார் பண்ணி வீட்டை கட்டிட்டோம்னா இந்த சல்லிய தோஷங்கள் இருக்காது. கட்டி முடித்த வீட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வீட்டினுடைய ஈசானிய பகுதியில் அந்த தென்மேற்கும் வடகிழக்கும் இணையக்கூடிய கோட்டில், நேர்கோட்டில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ஒரு சிறு பள்ளம் தோண்டி அதில் நவதானியங்களை ஒரு பானையில் வச்சு உள்ளார வச்சிட்டோம்னா அந்த சல்லிய தோஷங்கள் குறைந்து விடும். அப்போ இந்த மாதிரி நம்ம சல்லியங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்து நம்ம நிவர்த்தி செய்யலாம். அப்போ நான் ஒரு சின்ன பிரெயின் டியூமர் எப்போ ஏற்படுங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். சமீபமாக வந்த ஒரு ஜாதக அமைப்பு, ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு அவங்க பாட்டி வராங்க. அதில் குரு, புதன், ராகு சேர்ந்துள்ளது. அப்ப குரு, புதன், ராகு சேர்ந்திருந்தனா அந்த வீட்டினுடைய அவங்களுக்கு உரிய சொத்தினுள்ள வடகிழக்கு பகுதி பாதிச்சிருக்கும். அப்ப நீங்க எத்தனாவது தலைமுறைன்னு கேட்டேன். நாங்க இது 3வது தலைமுறைன்னு சொன்னாங்க. அப்ப முதல் தலைமுறையில் அந்த பெற்றோருக்கு 7 குழந்தைகள், 4 பையனுங்க, 3 பெண்கள். 2வது தலைமுறையில் அந்த சொத்து
ஈசானியம் கட்டான ஒரு சொத்து மூத்தவருக்கு போகுது. அப்ப ஈசானியம் கட்டான ஒரு சொத்து பெண் வாரிசுகளுக்கு போய் சேரணும் அல்லது இளையவர்களுக்கு போய் சேரணும். அந்த சொத்து மீறி மூத்தவருக்கு வந்துட்டா அவங்களுக்கு தடைகள் நிறைய பிரச்சனை கொடுக்கும். அந்த மாதிரி ஈசானிய கட்டான பகுதி அந்த வீட்டினுடைய மூத்தவருக்கு வந்ததுன்னா கட்டாயம் அதை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அல்லது அது யாருக்கு ஒத்து வருதோ, அவங்க குடும்பத்தில் யாருக்கு சரியான அமைப்பு இருக்குதோ அவங்களுடைய பேரில் மாற்றிடணும். இளையவர்களுக்கோ அல்லது அந்த வீட்டில் உள்ள பெண்கள் பேர்லேயோ அந்த சொத்தை மாற்றிடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சொத்து மூத்தவருக்கு வந்துடுச்சு. மூத்தவருக்கு வந்த உடனே அவங்க அந்த அவர் பேர்லேயே அப்படியே விட்டுட்டாங்க, மாற்றலை. ஏன்னா அவங்களுக்கு அப்போல்லாம் இதெல்லாம் வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஈசானியம் கட்டாகி தென்மேற்கும் கட்டாகி மேற்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஆறு வருகிறது. அப்போ இந்த இடத்துல அவருக்கு தலை சம்பந்தப்பட்ட அவருக்கு மூத்ததும் பையன், இவரும் மூத்தவர், அந்த குடும்பத்தில் வந்ததும் மூத்ததும் பையன், ரெண்டாவது பொண்ணு. அப்போ மூத்தது பையன் வந்துட்டா அந்த பையன் பொறுப்பு எடுக்கக்கூடிய காலத்தில் தந்தைக்கு பிரெயின் டியூமர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ ஆப்ரேஷன் அங்கே வந்து சக்ஸஸ் ஆகலை, பாதிப்படைஞ்சிருச்சு. திரும்பவும் அந்த சொத்து அப்பா பேர்ல இருந்து மகனுக்கு வருகிறது. மகனும் அந்த குடும்பத்துக்கு மூத்தவன், அவனுக்கு ஆண் வாரிசை தடை பண்ணிடுச்சு. 2 பெண் குழந்தை தான் இருந்தாலும் அது அந்த பரம்பரை பிரெயின் டியூமர் அந்த குடும்ப தலைவனுக்கும் 2வது தலைமுறைக்கும் வந்துடுச்சு. அவனுக்கு அதே மாதிரி பிரெயின் டியூமர் பிரச்சனை, போய் ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலை. அப்போ ஒரு சொத்துனால எந்த சொத்தை யாருக்கு பலன் தரும். ஆனால் இதே ஈசானி கட்டான ஒரு சொத்து ஒரு சில அமைப்பு உள்ளவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எந்த சொத்தும் யாருக்கும் தீமை செய்யறது கிடையாது. அந்தந்த அமைப்புக்கு ஏற்றவர்கள் அந்தந்த அமைப்பில் அமர்ந்து கொண்டால் அவங்களுக்கு பலன் கட்டாயம் நிச்சயமா இருக்கும். அப்ப ஈசானிய கட்டானத்துல யாருக்கெல்லாம் பலன் நல்லா கொடுக்கும் அப்படின்னா, வீட்டில் இளையவர்களுக்கு பலன் கொடுக்கும். பெண்களுக்கு அந்த மாமனார் வீட்டு சொத்தா வந்ததுன்னா அவங்களுக்கு அது பலன் கொடுக்கும். அல்லது பெண் வாரிசு உள்ளவர்களுக்கு அது பலன் கொடுக்கும். மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பலன் கொடுக்கும். அப்ப வீட்டில் மூத்தவங்களுக்கு மட்டும் அந்த சொத்து பலன் தராது. அப்ப கட்டாயம் அந்த மாதிரி ஒரு ஈசானி கட்டான சொத்து குடும்ப தலைவனுக்கு மூத்தவராக இருந்து அவர் பேருக்கு வந்ததுன்னா கட்டாயம் அவர் பேர்ல இருந்து அந்த சொத்தை மாற்றி வச்சுட்டா அவங்களுக்கு வரக்கூடிய தீமையிலிருந்து கட்டாயம் நிவர்த்தி செய்து விடலாம். அதே மாதிரி வாயு பகுதி கட்டாயிடுச்சுன்னா, அங்கே வாயு பகுதிங்கிறது காற்று பகுதி. அப்போ வாயு வார்த்தையினால சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனை வரும். அப்போ வாயு பகுதி சரியாக அமைச்சுக்கிட்டா குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. அங்கே வாயு பகுதி இப்போ இருந்ததுன்னா, பாதிக்கப்பட்டதுன்னா அங்கே கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை வரும். இல்லைன்னா அவங்க பக்கத்து தோட்டத்துக்காரவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களோட சண்டை பண்ணிக்கிட்டு கோர்ட்டு ஸ்டேஷன் வம்பு வழக்குன்ட்டு அலைந்து கொண்டு இருப்பார்கள். அப்போ வாயு பகுதி பாதிக்கப்பட்ட பகுதியில் யார் குடியிருந்தா நன்மை தரும், எந்த மாற்றமே பண்ண தேவையில்ல. அப்படின்னா தினமும் கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வரக்கூடியவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதை நீ எந்த மாற்றம் ஆல்ட்ரேஷனே பண்ண தேவையில்ல. அப்போ யார் போயிட்டு வரா? காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த வாயு பகுதி பாதிக்கப்பட்ட மனை அவர்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. ஏன்னா அவங்க தினமும் அங்கே போயிட்டு வராங்க. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு அது கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தி அங்கே போக வைக்கும். அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் அங்கே நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளானா அங்கே விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. எப்பயுமே ஒரு வீடு 4 மூலைகள் 4 திசைகள் சரியாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் பிள்ளைகளோடு ஒற்றுமையாக அன்பாக பாசமாக செல்வம் செல்வாக்கோடு வாழ்வாங்கு வாழ்வார்கள். இந்த பகுதி எந்த மூலையாவது பாதிச்சதுன்னா, எந்த திசையாவது பாதிச்சதுன்னா அங்கே பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை வருது. அப்போ மனைவிட்ட கணவன் சொல்கிறான், என்னை ஒன்றும் பயந்தாள்னு நினச்சிடாத, நான் வந்து தைரியசாலி, நான்லாம் உனக்கு பயந்தவன் கிடையாது, உன்னோட நான் தைரியசாலின்னு சொல்கிறான். அதுக்கு மனைவி சொல்கிறா, யார் யாது தைரியசாலி நீயே? நான் தான் தைரியசாலி அப்படின்னு சொல்கிறா. எப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ சொல்கிறா, நீ என்ன பெண்ணை பார்க்க வரும்பொழுது ஒண்டியா வரல, ஒரு 20-30 பேர்த்த அழைச்சிட்டு வந்துதான் பெண்ணை பார்த்த. திரும்ப நிச்சயம் பண்ணும் பொழுது ஒரு 100-200 பேர்த்தோட வந்து நிச்சயம் பண்ணினேன். திரும்ப தாலி கட்ட வரும் பொழுது ஒரு 1000-2000 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து தாலி கட்டினேன். ஆனால் இவ்வளவும் முடிஞ்சதுக்கு பிற்பாடு தாலி கட்டிட்டு நான் தனி ஒரு மனுஷியா உன் வீட்டுக்கு வந்தேன். அப்ப நீ தைரியசாலியா நான் தைரியசாலியா அப்படின்னு கேட்டா. அப்ப இந்த வாக்குவாதம் எப்ப வருது? இந்த வாயு பகுதி பாதிச்சால்
இந்த வாக்குவாதம் வரும். அப்ப இந்த வாய்ப்பகுதி பாதிக்கலைன்னா இந்த வாக்குவாதம் என்பதே வரவே வராது. அப்ப ஒரு குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகளோடு அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் ஆயுள் ஆரோக்கியத்தோடும் செல்வம் செல்வாக்கோடும் வாழ வேண்டும் என்றால் நாம் இருக்கக்கூடிய இடத்தை சரியாக அமைத்து கொண்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.